நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, மூன்றாவது மாதம் முதல் நாள் காலை நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய சமுத்திரம் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். இந்த மாதத்துக்கு நன்மைகளும் திருவையும் எங்களை தொடர்வது நாங்கள் எங்களை தகுதியாக்கிக் கொள்ளும். ஆஸ்வாதங்களுக்கு பாத்திரங்களாக மாற்றும் கால நேரம் முழுவதும் பொறுப்படுத்த இயேசு நாம் மாற்றுக்கு நல்ல பிதாவும். நாம் யாவும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 4வது கீர்த்தனை சீத்திரி ஏக வஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற பாடலை சேர்த்து பாடு. பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம்.
உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர்களுக்கு பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தயவாட்டுக்குரிய எங்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசம் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு அறிவும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனே ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறேன். ஆமென். பிரியமான சகோதர சகோதரி, போது நாம் கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் விட்டு செல்வதற்காக முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பொதுவான பாவரிக்கும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாக எங்களை யாருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அறிக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நன்றாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னி ஒரு பரிசுத்தமானால் எங்களை சொல்லி வைத்து எங்கள் மனசாட்சி வைத்திருந்தது. உங்களுடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிழ்ந்தாகும்படி நாங்கள் வேண்டிய புது செய்வதாக உமக்கு ஊழியை செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தில் தன்னத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரியுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இலக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வேதப்பாடு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் 20வது சங்கீதம் வசனங்கள் 1 5 முடியும். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பாடம் முடிந்தது.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதால் அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது எங்களோடு பேசுவீராக. விசுவாசத்தை நம்பிக்கை என்றால் உறுதிப்படுத்தும். இந்த வார்த்தைகள் நிச்சயமுள்ள வார்த்தை சுவாமி. இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்தபடி எங்கள் வாழ்வை சீர்படுத்தி உண்மை தேடும்படியாக அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தாலே யாவருடைய வாழ்த்துக்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. வருடத்தில் 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பெரிதான ஒரு கிருபை. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். தொடர்ந்து ஆண்டவரிலே நிறைவேற்ற அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியான பிரயாசத்தை நாம் தொடர்ந்து இருக்கிறோம். நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத வசனங்களை கொண்டு ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. சங்கீதம் 21 முதல் 5 வசனங்களை இன்று வாசித்து அதன்படி தியானிக்க நாம் வந்திருக்கிறோம். ஒரு ஆண்டுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு தொடர்புகளை குறித்ததான ஒரு சங்கீதம். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் ஆண்டவர் எங்கே தூரமாக அவரை கூட தான் இருக்கிறார். நான் தனிமை கொடுக்கப்படும் போதும், எனக்கு பிரச்சனைகள் எழுதுகிற போதும், என்னை குழுப்படி மக்கள் எழுதும் போதும், எனக்கு விரோதமாய் பெரும் கூட்டம் வந்தாலும் எனக்கு அரணாக, எனக்கு துணையும் கேடகமாக ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவராய் இந்த சங்கீதத்தை பதிவு பண்ணுறார். ஒரு ஆண்டு காலமாக நாம் பலவிதமான அச்சத்தின் மத்தியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் மத்தியிலும் இந்த வருடத்தை துவங்கி 2 மாதங்களை கடந்து 3வது மாதம் ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கிறார். நம்மை கரமெடுத்து நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு மாதத்தை துவங்கி தேவ சமூகத்தில் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அவரோடு பயணிக்கிறதுக்கு நம்மை தகுதியாக தொடர்கிறோம். முதல் 2 வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. எந்த சூழலிலும் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களுக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் 20ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறோம். நம்முடைய பெற்றோர் நாம் கூப்பிடும்போது பதில் கொடுப்போம். கொஞ்சம் காலம் தாமதமாக படிக்கலாம், கேட்காமே போகலாம். அதேதான் கணவன் மனைவி கணவன் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உறவுகளில் நாம் எதிர்பார்க்கின்றபடி நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடையாது. பல நிலையில் சொந்து போய் தாவீது அழகாக எழுதுகிறார். ஆபத்து நாளில் என் ஜபத்தை கேட்கிறவர் என் ஆண்டவர் கர்த்தர் என் ஜபத்தை கான்பிடன்ஸ். அவர் மனதில் ஆராதிக்க என்னை அழைத்த ஆண்டவர் அவரின் ஜபத்தை கேட்க. எந்த சூழலிலும் நாம் ஜெபிக்கிறது மறந்து விடக்கூடாது. ஜபம் தான் நமக்கு வாழ்வு பாதுகாப்பு. நாம் அழைத்த ஆண்டவர் உடனே அவர் நமக்கு பதிலளி, உடனே அவர் நம்மோடு கூட பயணிக்கிறவராயிருக்கிறார். அதனால இது அழகாக எழுதுகிறது. என் ஆபத்து காலங்கள் வருகிற பொழுதுதான்
கேட்கிறவராய் இருக்கிறார் என்பதை தெளிவு. அந்த உறவு நான் ஜெபித்தா ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணார். He is answering my prayers. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார் என்று சொன்னால் தாவீதை தவறுகள் மீறுதல்கள் பல காரியங்கள் கடந்து வந்தவன் தான். நாம் நினைக்கிற வேதத்தில் எழுதப்பட்டது அந்த வேதத்துக்கு தான் நம்ம சொல்லுவாங்க. அவங்க காலம் வேறு, நம்ம காலம் வேறு, நம்ம காலம் அவங்க காலம். மனுஷனுக்கு இயல்பாய் வருகிற பலவீனங்கள் அவைகளின் மத்தியில் தாவீது ஆண்டவர் நம்பிக்கை உடையவன், ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறவனாய். நமக்கு கஷ்டங்கள் வருது, துயரங்கள் வருது, பலவீனங்கள் வருது, ஆபத்துகள், இழப்புகள், பல காரியங்கள் கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் ஆண்டவரை மறுத்து சொல்வது, ஆண்டவருக்கு விலகி போகும். நான் ஆண்டவரை ஆபத்து வருவது கூப்பிடுறார், பதிலளிப்பார். எனக்கு பரிசுத்த தளத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது. நான் அவருடைய பாதுகாப்புல இருக்கிறேன், அரவணைப்புல இருக்கிறேன். அந்த உறுதிப்பாடு தாவீதுக்கு உள்ளது. இந்த காலவழியில வார்த்தையை தியானிக்கிற நமக்கு அந்த உறுதிப்பாடு இருக்கிறதா? நம்மை போல பாடுற மனுஷன் தான் தாவீது. ஆனால் அவருக்கு மட்டும் இந்த உரிமை, இந்த உறுதிப்பாடு. அவர் தவறு செய்கிற போதும், மீறுதல் செய்கிற போதும் அதை உணர்ந்தால், அறிந்தால் உடனே ஆண்டவரோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவம் உடையவர். ஆண்டவரோடு ஒப்புரவாகின்ற ஒரு தன்மை குணமுடைய தாவீது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அப்படி பேச்சு, நடக்கிற வார்த்தைகளில ஆண்டவரை துக்கப்படுத்தும்படி காரியங்கள் தெரிந்தால் உடனே ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. ஒப்புரவாக வேண்டும். அந்த கஷ்டத்தின் பாடுகள் மத்தியில் நாம் உழைப்பு கொண்டிருக்கிறோம். தாவீது அவைகளை ஓவர்கம் பண்ணி ஒரு வெற்றி வாழ்கிறார் என்று சொன்னால், வாழ்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு, ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்த ஒரு அனுபவம். அவன் ஆண்டவரை துதித்து பாடி இப்படிப்பட்ட ஒரு வேத புத்தகம் நம்ம கையில் வாய்ப்பில்லை. ஆனால் ஆண்டவரை உருவகப்படுத்தி பாடல்களை பாடி அவரை நினைத்து அழைத்து அவரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை வேத வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒரு வேத வாசித்து ஜெபிக்க நமக்கு சரீர பலவீனங்கள் கடந்து வந்தாலும், சோர்வுகள் என்றாலும் அவரை நினைவு கூறுகிற ஒரு அனுபவம், அவரை நினைத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம், துதிக்கிற ஆராதிக்கிற இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கிறோம். கஷ்டங்கள் தான் செய்யும். அவைகளின் மத்தியில் ஆண்டவரை நினைக்கிறதுக்கு என் உள்ளம் சுத்தம். என் தவறுகள், மீறுதல்கள், நான் ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதற்கு, ஆண்டவரிலிருந்து நான் என் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்வதற்கு, ஒரு நம்பிக்கை பெறுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன? என் தவறுகளா, மீறுதல்களா, பாவங்களா, இதெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து மன்னி ஆண்டவருக்கு ஒப்புரவாகும். இது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதான். அதுதான் அழகாக இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருவது. எனக்கும் ஆண்டவருக்கும் தடை, மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் தடையாக இருந்தால் அதை இந்த காலமாக அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து நல்ல உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள. அந்த உறவு இருந்தால்தான் இறைமை 33 சொல்லப்பட்டாங்க. சும்மா இறைமை 33 எழுதி வச்சுக்கிறது சொல்றதுனால வராது. எனக்கும் அவருக்கு சரியான உறவு கூப்பிட்டா நான் எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் வேறான காரியங்களை செய்ய முடியும், செய்வார். அந்த உணர்வுகள் வரும். சங்கீதம் 50
15 சொல்வது போல ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்பே, நீ என்னை மகிழ்ப்படுத்துவாய். இப்படிப்பட்ட சூழலாம் நாம் கடந்து வந்தோம். 2 மாதங்களை கடந்துட்டோம். நாம் 3 மாதம் துவங்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழல் நம்மை நெருக்கும், கோபப்படும், எரிச்சல் விடும், பார்த்து பார்க்காம போகணும்னு எண்ணம் ஒரு பக்கம் வரும். இறுதிய கடினத்தின் நிமித்தமாய் நாம் தூஷிக்கவும், துக்கப்படுத்தவும், பரிகாசம் பண்ணவும், துணிகரமான காரியங்கள் செய்ய தோன்றும். இப்படிப்பட்ட காலம் நேரங்கள் இருந்தால் ஆண்டவரை முன்ன வச்சு பொறுமையாக இருக்கலாம், நிதானமாக பேசி ஒருவர் மன்னிப்பு, ஆண்டு பிரியமான காரியங்கள் செய்ய பழகி கிறிஸ்துவமாகவும் மார்க்கம் பழகிற ஒரு மார்க்கம் தான். ரெடிமேடா வராது, அனுபவிச்சாதான் வரும். நீங்க நடக்க பழகுங்க, ஆண்டவர் சொல்லித்தார், ஆண்டவர் கருணைக்கு நடத்துவார். ஆண்டவருடைய பார்வை எதுவும் முடியாது, ஒன்றுமே இல்லை. கணவன் மனைவியோடு இப்போ உறவு வேண்டும். சின்ன சின்ன கஷ்டங்கள் வரதான் செய்யும். சரி மக்கள், சரிப்பா, சரி ஒத்து போகலாம். அந்த உணர்வுகளை இப்போ படிச்சு பிள்ளைகள் இப்ப இருக்க சூழல் மிக வேகமாக ஓடுறாங்க. நமக்கு தலைக்கு மேல போகுது ஏழு போறாங்க. சரி, அவன் ஓடுற ஓடுவோம் பிரிச்சுப்போம். சரிப்பா, இந்த செய் இது போறதுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் சொல்லி பிள்ளைகளோடு ஒரு ஒப்புரவு வாங்கிக்கிறாங்க. ஆண்டவரோடு ஒப்புவானா இவரோடு ஒப்புவாங்க. ஆண்டவர் என்ன மன்னிச்சார்னா இவரும் மன்னிக்க முடியும். எல்லாம் ஆண்டவர் வசனங்களை நமக்கு தெளிவுபடுது. இந்த பாதத்தின் முதல் நாளில் நான் ஆண்டவரோடு ஒப்புரவாக என் சகோதர பெற்ற உடன்படியோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தெரிவு செய்வார். 2வது, ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை செய்து கொண்டே தான் இருக்கிறார். என் தவறுகள், என் மீறல்கள், என் பாவங்கள் கணக்கு போட்டால் இன்னைக்கு நான் உங்களோட இருக்க கூடாது. என் பேச்சு, என் எண்ணங்கள், என் சிந்தனைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு தகுதியற்ற. ஆனாலும் ஆண்டவர் என் பிள்ளை, என் மகன் சூழல் ஓட்டம் அவனுடைய துடிப்போம் நாங்கள் விட்டு கொடுத்து நம்முடைய காரியம் ஜெயமாக மாற்றிருக்கிறோம். ஒருவேளை தோல்வி இருந்தாலும் அதை தேர்ச்சுகிறவர் ஆண்டவர். ஒருவேளை ஏமாற்றங்கள் அடைந்திருந்தாலும் அவைகளை நாம் அதை மறந்தது வாழ்க்கை ஓட்டத்தை ஓடும்படியான பலம் தருகிறவர். அநேக நேரங்களில் நாம் எதிர்க்கப்படி நடக்கிற சில காரியங்கள், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். நம்ம விட்டு நாம் சோர்ந்து போனவர்களெல்லாம் நம்மை தைரியப்படுத்தி, கட்டி கொடுத்து, நம்மை உற்சாகப்படுத்தி, நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை ஓடுபடி ஒரு நாளும் அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை தடைகள் இருந்திருக்கிறது, இந்த தடைகளெல்லாம் தகர்க்கிறவர் அவர் தான். ஏதோ உன் படிப்பினாலோ, வேலைனாலோ, ஒரு டாக்டிஸ்னால அல்ல, உன் திறமையினாலோ, ஒரு வருமானத்தினாலோ அல்ல, ஆண்டுடைய சுத்த கிருபையினால் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விமர்சனம் நடத்தினார், தொடர்ந்து நடத்துவோம். நீ நான் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மைகளை கலக்கிட்டால் அது எங்கோ போகும், அது கலவே இல்லை. அதற்கு நீ என்ன பிரதிபலன் செய்கிறாய்? தாவீது அழகாக பதிவு செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய காணிக்கைகளை தேவ சமூகத்துடன் கொண்டு வந்து செலுத்த வேண்டிய கடமை உடையவர்களாக இருக்கும். நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நீ கேட்கிற போதெல்லாம் உனக்கு உதவி செய்ய ஓடிவிட
உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலான காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். அதுக்கு பிரதிபலனாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சங்கீதக்கார அழகாக எழுது, நான் எதிர்பார்த்து பார்க்கிறேன், நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகிறது. மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய ஆழத்துக்கு வருகிறோம். அது கல்யாணமா என்ன செய்யும்? ஆண்டுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து நீ எதிர்பார்க்கிறதுக்கும் மேலான காரியங்களை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் தேவ சமூகத்துக்கு வரும்போது நான் என்ன செய்ய, என்னையே அர்ப்பணிக்கிறேன், என் காணிகளை கொடுக்கிறேன். அந்த உணர்வு, அந்த உறவு, அதற்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். உன் காணிக்கைகள் எவ்வளவு பெரியது என்பதை அவர் பார்க்கிறார். அதுக்கு பல உதாரணங்கள் நமக்கு வைத்திருக்கிறார். அதுல ஒன்று மிக முக்கியமாக அவர் பார்ப்பது, காணிக்கைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிற பொழுது உனக்கு உன் சகோதரனுக்கும் உறவு எப்படி இருக்கிறது, உனக்கு உன் கணவனுக்கும் மனைவிக்கும் உன் பெற்றோருக்கும் உடன்பிறந்தவருக்கும் உன் சக விசுவாசிகளுக்குள்ளே உறவு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறவர்கள். நீ கொண்டு வருகிற காணிக்கையில அதை பார்க்கிறவர், அதை உணர்த்துகின்றவர். காணிக்கைகளை கொண்டு வருகிற நீ உன்னுடைய எண்ணங்களில, சிந்தனைகளில, யோசனைகளில நீ ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கிறாயா? எல்லாம் காணிக்கை கொண்டு வா எல்லாம் கொண்டு ஒரு சில இடங்கள் அப்படியே போட போடுறாங்க. அதுல ஒண்ணும் அப்ப தேவ சமூகத்துல, ஆலயத்துல உங்களுடைய காணிக்கைகள் அதிகமாக இருந்தா குறைவா இருந்தா அது பெருசு இல்லை. கொண்டு வருகிற நீ ஆண்டவருடைய பார்வையில ஏற்றவனாயிருக்கிறாயா? தகுதி உள்ளவனாயிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. எவ்வளவு காலங்கள் நாம் செலுத்தின காணிக்கைகள் அது அக்கௌண்ட்ல சேர்ந்துருக்குமா? என்னுடைய காணிக்கைகள் ஒரு வேலைக்கு பெயிண்ட் அடிக்க யூஸ் ஆகும், கட்டணத்துக்கு யூஸ் ஆகும், வேற ஏதாவது செலவினத்துக்கு யூஸ் ஆகும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பொக்கிஷத்துல அது சேர வேண்டும் என்று சொன்னார். உடைய காணிக்கைகள் கொண்டு வருகிற நீ ஆண்டவரோடு மக்களோடு ஒப்புரவாக இருக்கிறாயா? அந்த உறவுகளோடு இருக்கிறாயா என்பதை ஆராய்ந்து அதை பார்ப்பதற்கு தான் ஆண்டவர் காணிக்கைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வரும்படி அவர் நமக்கு ஒரு பாடத்தை வைத்தார். ஒவ்வொரு முறை தாவீது காணிக்கைகளை செலுத்த அவர் முற்படுகிற போதெல்லாம் பலிபீடத்தை கட்டி அதை பலி செலுத்தி என் தவறுகளை கொஞ்சம் மீறுதலை பண்ணியும் நான் மற்றொரு மனநோக்கடி நான் மன்னித்து சொல்லி ஆண்டவர் பலி செலுத்த ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிற ஒரு அனுபவம் அவனுக்கு. அதனால்தான் ஆண்டவருக்கு பிரியமான எத்தனை தவறுகள் செய்தாலும் எத்தனை மீறுதல் செய்தாலும் ஆண்டவருக்கு விலகி போனாலும் ஆண்டவரை நேசிக்கிறவராக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு முறை ஆண்டவரோடு இணைந்து மறைந்து சங்கீதம் அழகாக நமக்கு ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு காணிக்கைகளோடு வாங்க, உறவுகளோடு வாங்க. உறவுகளை மறுபடியும் நாம் புதுப்பித்துக் கொள்ளும்படியான அழைப்பு. கடைசியாக இந்த 4-5 வருஷங்கள்ல நம்மை ஜெபத்தை கேட்பதற்கு நம்ம தவறுகள் தரக்கூடாது, பாவங்கள் தவறாய் அதையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவ சமூகம் வரும்போது காணிக்கை வரும். அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு என் உறவுகள் சரியாக இருக்கும். 3வது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை பார்க்க, எதிர்பார்ப்பை பார்க்க. அது முடியல, ஆண்டவர் ஒத்து போக முடியல, சகிக்க முடியல, பொறுமையா இருக்க முடியல.
ஏற்றபடி நம்மை பக்குவப்படுத்துகிறவர் ஆண்டவர். அவர் எல்லாத்தையும் அவருக்கு இதெல்லாம் சாத்தியம் ஆகுமா நாம நினைக்கிறோம். முடியுங்கிறது ஆண்டவருடைய பொறுப்பு. அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை சொல்லு ஆண்டவர். அடுத்த முறை நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர், உங்களுடைய சமூகத்துக்கு வருவதற்கு முன்னாடி, தேவாலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என் விருப்பம் இது, உன்னுடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படும். அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உன் எண்ணங்களை படிக்கிறவர், உன் சிந்தனைகளை படிக்கிறவர், உன் யோசனைகளை படிக்கிறவர், உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். உன் நரம்பு எலும்புகளுக்குள்ளே அவருடைய வார்த்தைகளை அனுப்பி வைக்கிறார். அவன் ஒன்றும் மறைவா ஒன்றும் செய்ய முடியும். அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு தெரியும். யோக 23 வசனம் வாசித்தா சொல்றார், எங்க பார்த்தாலும் எந்த மாதிரி தெரிகிறாரு. ஆனால் அடுத்த அடி எடுத்தார், வச்சார், அந்த அடி வைத்தால் அது உங்களுக்கு தெரியாமல் இல்லை என்று நீ அதை அறிந்து எல்லாரும் தெரியும். இருந்தாலும் என் பிள்ளைகளோடு பேசணும், என்னை நோக்கி கூப்பிடணும், என்னை அழைக்கணும் என்பதுதான் அவர்களுடைய காரியமாக இருக்கிறது. சொல்றாரு, உங்கள் மன விருப்பத்தின்படி கண்டது உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றும், எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற முடியாது. அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவரை நோக்கி சோர்ந்து போக லூக்கா 18 லூக்கா 18 சோர்ந்து போகாம எப்பவுமே ஆண்டவரோடு இருக்கு. சோர்ந்து போகாம எப்பவுமே ஆண்டவரோடு உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதுக்கே ஒரு 10 வாசித்தா ஒரு சம்பவத்தை அவங்க பதிவு பண்றாரு. ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயபதி, ஒரு ஏழை விதவை நியாயபதிக்கு போய் தன்னுடைய காரியங்களை சொல்லி நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஓடுகிறது. அப்புறம் போய் நாளைக்கு புதன்கிழமை சனிக்கிழமை இப்படி காலங்களை கழுத்து தள்ளி நாட்களை கழுத்து மாதங்களை கழுத்து இப்படியே போயிருக்குது. அப்புறம் அந்த ஏழை விதவை வேற வழி இல்லை, இவர்கிட்ட தான் நியாயம் பெறணும், இவர் தான் அந்த காரியத்தை சொல்லி முடிக்கணும். ஆக அவர் கிட்ட மாதிரி இல்லை, தொடர்ந்து வந்து திரும்பி திரும்பி வந்து இந்த அநீதி உள்ள நியாயத்தை பார்க்க சும்மா சும்மா நம்ம போயிருக்க ஏதா ஒரு செய்தி முடிச்சு. நான் மனதை ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் நீதியான தேவன், நியாயாதிபதி, அவர் சமாதானம், அவர் ஆலோசனை செய்கிறார், அவர் அன்பு. அவர் மன விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டார். அவருக்கு சொல்லும் நாம் அவரை நோக்கி கொள்வோம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். சமசி எங்களை நேசிக்கிறது தான் அன்பை தகப்பனே. 20ஆம் சங்கீதம் 1-5 வசனங்களை நாங்கள் தியானித்த போது நீ கொடுத்தவர்களுக்கு ஒரு பாகமாக சொல்கிறோம். என் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துக. 3வது மாதத்தில் எனக்கு நன்மை உண்டாகும், சுகம் உண்டாகும், வாழ்வு உண்டாகும், குடும்பத்துக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகும். நான் எங்களுடைய கண்ணில் துடைக்கப்படும், நுழைந்த உள்ளம் தேற்றப்படும். என் பலவீனங்களில் அவருடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்குகின்ற நம்பிக்கையோடு மாதத்தை போங்க. மாதத்தை தொடர்ந்து பயணிக்க ஒரு பிள்ளையோடு தொடர்ந்து பேசுங்க. ஒரு சட்டங்களை மறைத்து பாதுகாத்துக்கிறோம். இயேசு நாம் ஆட்சி நல்லதுதான். நற்செய்தியை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று இசைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கிறோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் உண்டாவதற்கு முன்னே அவர் பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டார். தெய்வத்தின் தெய்வமானார், ஜோதியில் ஜோதியானார், மெய்தேவனின் மெய்தேவனானார், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டார். பிதாவாகிய தேவனுக்கு தந்தையுள்ளவர், சகலத்தையும் உண்டாக்கியவர், மனிதனாகிய நமக்காக
பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கடவுளிடத்துக்கு நீ பிதாவின் வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்பி வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாயும் பிதாவாகிய குமாரன் என்று புறப்படுவார். பிதாவோடும் குமாரனோடும் கூட தோத்தரிக்கப்பட்டுவார். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையில் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கைகிறேன். மரித்தோர் உயிர்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாக்கி காத்திருக்கிறேன். ஆமென். இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 260வது கீர்த்தனை அன்பரின் நேசு சொல்லாகும் என்ற பாடல் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கும் திருவிருந்து ஆளதற்காக ஆயத்தமாக நிலை பிறந்தாரே அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் பக்தகர்க்காக பரமனை நோக்கி மேத்தவம் ஊக்கமாய் வேண்டிக் கொண்டானே அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். செபம் செய்வோம். எங்களை நேசிக்கதான் அன்பின் தகப்பனே, மாதத்தின் முதல் நாள் காலை ஆராதனை வழிகள் அருமையான பிள்ளைகள் வந்தது தங்களையும் தங்கள் காணிக்கையும் செலுத்திருக்கின்றார். தயவாக அங்கீகரித்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வானத்தில் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள் உமது கருத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம். இயேசுவே புத்தகரதான ஆசாரியே, நீர் ஒரு விசேஷமாத்தில் பிரசன்னமாக இருந்தது போலவே எங்கள் நாட்டில் பிரசன்னமாகி அப்பத்திற்கு எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியவர்களும் ஒரே கடவுளாக ஜீவித்தார் சாதகரே. ஆமென். ஆம் பிதாவின் பரிசுத்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஏழு மனிதர் உட்காம அன்பு கூர்ந்து ஒரு ஒரே பேரான குமாரனாகி
இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்வார் தந்தொழிலே அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை வழியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் போதுமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் அவர் அஞ்ஞானமானதை என்றைக்கும் நினைப்படும் ஞாபகத்தை நியமித்து தான் திரும்ப வருவளவு நாளில் அனுசரித்து வரும்படி அவர் பரிசுத்த சுவிசேஷ கட்டளை கருதினாரில் அவர் தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்றாத்திலே ஆப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சிஷத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோருமே வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரி என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது சிஷத்தில் கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக நீங்களுக்காக சொல்லப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்பொழுதுதான் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். கர்த்தாவே நினைவுகிறோம், அறிக்கைகிறோம், காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவை நாங்கள் பெற்ற பங்குடைய சரீரத்தின் ஐக்கியமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறபடியால் நீரை தந்த இந்த அப்பத்தை திராட்சை ரசத்தை பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கொண்டு இணைக்கப்படுவாய் விசுவாசம் ஒருமைப்படவும் தலையாய் அவர்கள் எல்லாவற்றும் வரவே எங்களுக்கு செய்யும். அவரோட பரிசுத்தாவின் ஐக்கியமாக சர்வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து தாழ்வின் ஜெபத்தை சொல்லுமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த செய்தியை நாம் விற்கிற அப்போ கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை ஒரு சமாதானத்தை தாரும். கடவுளுடையவர்கள் கடவுளை உடையவர்களுக்கு இந்த பந்தியில் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டவர்கள் முன்னே வரும்படி நான் கொடுக்கிறேன். வரிசையில் வந்தால் எப்பவும் போல நாம் ஏற்கனவே பழகியிருக்கிறபடி வரிசையில் வாங்க அப்பமும் திராட்சரசம் பெற்ற பிறகு என்னுடைய கப்பில் அந்த பாத்திரத்தில் வைத்து உதவி சொல்லும்படி நான் கொடுக்கிறேன்.
ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கும் சோதரத்தை சுவாமி. 2021 ஆண்டில் 2 மாதத்தை முடித்து 3வது மாதத்துக்குள் வந்தோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதித்ததால் மாதனுடைய பரிசுத்த கட்டளை பொறுத்து நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பலவிதமான கஷ்டங்கள், தொல்லைகள், துன்பங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து அவர்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். இந்த நாளில் விசேஷமாக பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருப்பது போல ஆண்டு முழுவதும் சந்தோஷமாக இருந்து ஆண்டை ஆசீர்வாதமாக அவர்களுக்கு மாற்றி தர வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்த காணிக்கைகள் புஸ்தகத்தில் கொடுத்து நாங்கள் செலுக்கிறோம். அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய கொண்டு வந்த பொருத்தனை காணிக்கைக்காகவும் பொதுவான காணிக்கைக்காக இடத்தில் வருகிறோம். இந்த கருத்திலிருந்தே வாங்க முற்றை செலுத்துகிறார்கள். நீர் ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்தலும் ஆசீர்வாதங்களுக்காக திருச்சபையின் ஆயருக்காக, சைலர் பொருளருக்காக, கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வயதானவர்களுக்காக, நாளைய ஆராதனையில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட வேண்டியது நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் தார். எல்லாவிதமான தேவையை சந்திக்கப்பட நீர் உதவி செய்யும். அவருடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்றி ஆபத்து காலத்திலே அவர்களை முன்னோக்கி கூப்பிடும் போது அவர்கள் செவிப்படும். அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட நீர் உதவி செய்யாண்டவர். உங்கள் பேராயத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் புஸ்தகத்தில் பொறுத்து ஜெபிக்கும். நீர் பொறுப்பெடுத்து ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுத்து சிறப்பான முறையில் எல்லா நிகழ்ச்சியும் நடந்து முடிக்க நீர் உதவி செய்யும். பேராயிருக்காக, அலுவலர்களுக்காக, ஒவ்வொரு குருமார்களுக்காக, மிஷினரிமார்களுக்காக, பைபிள் அம்மாவுக்காக, திருச்சபையின் ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்காக, இளைஞர் செயலர் பொருள், கிராம திருச்சபைக்காக, நகர திருச்சபைக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். சபையை எடுத்து நடத்துகிறவர்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை தந்து உமக்கு பயக்கிற அந்த சத்தியத்தை எடுக்க சொல்ல உதவி செய்யும். இந்த நாளிலாடுடைய 2 நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க நீர் உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக எங்களை நாங்கள் பசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி ஏற்றுகளை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஆண்டவரே. ஆமென். யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய செபத்தை செய்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை தேர்ந்தெடுத்தாலும் எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனை பிரவேசி பண்ணாமல் தீர்ந்தெடுத்துக் ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதாநாட்கள் இருப்பதாக. ஆமென்.
இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வரக்கிறவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you.